இங்கே பழசெல்லாம் மறந்து டிமென்ஷியா நோயால் பாதிக்கப்பட்ட ஹீரோயினோட வீட்டுக்கு புதுசாக கெஸ்ட்டாக ஒரு பையன் வந்திருக்கான். இந்த பொண்ணோட வாழ்க்கையில் எதையா மாற்றணும்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினோட புருஷனுக்கோ இந்த பையனை சுத்தமாக பிடிக்கல. ஹீரோயினோட அப்பா கிட்ட போய் இவனெல்லாம் என் வீட்டில் வச்சிருக்கீங்கன்னும் போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இந்த பையனும் ஹீரோயினை பீச்சுக்கு கூட்டு போயிட்டு கேமரா வச்சு சுற்றி இருக்கிறதெல்லாம் வேணுமே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினை இவங்கிட்ட இருந்து கேமரா வாங்கி ஃபோட்டோ எடுத்து வீட்டில் வந்து காட்டுறாங்க. எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆனால் அந்த பையன் சொல்லிடுறான், இதெல்லாம் உங்கள் ஸ்டாண்டர்டுக்கே இல்லை, ஏதோ சும்மா எடுத்து வச்சிருக்கீங்கன்னு ஒன்று. இவங்களும் இன்ட்ரெஸ்ட் ஆகி போட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி நடக்குது. அங்கே சைக்காட்டிஸ்ட் வந்து இந்த பையன்கிட்ட சொல்றாங்க, நீ போட்டோ எடுக்க கூட்டு போனதால தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தெரியுதுடான்னும் போது ஹீரோயின் அந்த டைம்ல நைட் ட்ரெஸ்ல வெளியே வந்துடுறாங்க. பார்த்தவங்க எல்லாம் ஷாக் ஆனோன்னா இந்த பையன் தான் அவங்களை கவர் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டு போறான். ஹீரோயின் இந்த பையனை ஒரு போட்டோ எக்ஸிபிஷனுக்கு கூட்டு போயிட்டு உங்க போட்டோலாம் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணலாமா, நான் இந்த ஹாலுக்கு கூட காசு கொடுத்து புக் பண்ணிட்டேன்னும் போது நீ தேவையில்லாத வேலை பார்க்காத, நான் பழச மறக்கிறன்றதுக்காக நீ ரிசர்ச் பண்றதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நான் கிடையாதுன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு அங்கிருந்து ஆட்டோ ஏறி போயிடுறாங்க. ஹீரோயினை காணோன்னு சொல்லி எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. இந்த பையனை போட்டு அவங்க புருஷனோ திட்டிக்கிட்டு இருக்காரு, நீ தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. ஆனால் ஹீரோயினும் அவங்க பழைய ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்க. அவங்க மேனேஜர் வந்து இங்கே தான் வந்திருக்காங்க, நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. அந்த பையனை பார்த்து அவங்க புருஷன் கேட்குறாரு, நீ இந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஆளு, நீ இப்படி பண்ணுறதுனால என்ன மாறிட போகுதுன்னு கேட்டால் அந்த பையன் சொல்கிறான், அவங்க முன்ன மாதிரி கிடையாது, காலையில் டீ போடுறாங்க, செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறாங்க, முன்ன மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க, அது அவங்களுக்கு நல்லது தானேன்னும் போது இவர் மிரட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த பையன் சொல்கிறான், வாழ்க்கையில் பயந்துக்கிட்டே இருந்தால் எந்த விஷயத்தையும் பண்ண முடியாதுங்க, அவங்க கொஞ்சமாவது வாழட்டுமேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் அப்போ திரும்பி வந்துடுறாங்க. அந்த பையனை பார்த்து சொல்கிறாங்க, நீ இந்த ஹாலை புக் பண்ணதை கேன்சல் பண்ணிடாத, நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கேயே டிஸ்பிளே பண்ணலான்னு. எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த பையனும் சேர்ந்து ஊர் ஃபுல்லாக சுற்றி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் வந்து ஒரு நாள் சொல்கிறான், நான் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகிறேன், வேற இடம் கிடச்சிருச்சுன்னு. எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு நீ போவாதன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினோட பொண்ணும் இந்த பையன்கிட்ட சொல்கிறா, நீ ஃப்ரெண்டும் கிடையாது, ஃபேமிலியும் கிடையாது, நீ ஒரு டாக்டரும் கிடையாது, ஆனால் எங்கள் அம்மா மாற்றின சூப்பர்மேன் நீ தான். இவனும் கண் கலங்கிட்டு இருக்கான், அந்த பொண்ணும் அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃபோட்டோஸை இந்த புக் பண்ண ஹாலில் வச்சு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோ ஸ்டேஜில் ஏறி பேசுகிறாங்க. எல்லாரையும் பற்றி பேசி முடிச்சுட்டு இவனை பற்றி சொல்கிறாங்க, என்னை வாழ்க்கையில் எல்லாருமே பேஷண்டாக தான் பார்த்தாங்க, ஞாபகம் மறதியை தவிர எனக்கு வேறு எதுவுமே இல்லை. அப்போ தான் இந்த பையன் என்னை வந்து புதுசாக பார்த்தான், என்னை ஒரு ஃப்ரெண்டாக பார்த்தான். அவன் வந்ததுக்கப்புறம் நான் பழசெல்லாம் மறந்தேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்க ஆரம்பிச்சிது. ஆனால் இந்த பையன் மட்டும் என்னை எப்பயுமே ஸ்மைல் ப்ளீஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்படி ஒரு பையன் கிடச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறாங்க. கடைசியாக ஸ்டேஜ் விட்டு இறங்கின உடனே இந்த பையன் கிட்டே வந்தோடனே அவன் யாருன்னே அவங்களுக்கு தெரியல, மறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கப்புறம் அவனை பார்த்து திரும்பி நம்ம 2 பேரும் ஜெயிச்சிட்டோன்னு செய்கையில் காமிச்ச உடனே இந்த பையனை மறக்கலன்ற உடனே அவன் சந்தோஷப்படுறான்.